வெல்கம் டு தமிழ்ஸ்டாக் சில்வர் மெம்பர்ஷிப். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல தான் நிஃப்டியோட ப்ரீ சார்ட் அனலைசிஸ். ஸோ நேற்று சொல்லியிருந்தோம் 900 925 அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 950 975, அதாவது 25,950 975 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் இம்பேக்ட் ஜோன்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மும்முடம் கொடுக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி மார்க்கெட் இதுக்கு கீழே ஓப்பன் ஆகும் போது டெஃபினட்டாக இந்த பிளேஸஸ் தான் வரணும். இந்த பிளேஸில் ஆல்ரெடி நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது வித் ஸ்விங் லோ லிக்விடிட்டி. ஸோ அப்போ இதில் வந்து நீங்கள் 50% என்ட்ரியில் டேப் பண்ண போகிற என்ட்ரி எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஒரு டார்கெட்டை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து அப்படியே போய் பையோ சொல்ல பண்ணக்கூடாது. இதுக்கு உங்களோட டெக்னாலஜி உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிச்சுன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க, இல்லைனா ஜஸ்ட் லிவ் இட். ஓகேங்களா? ஏன்னா இது எல்லாமே டிப்ஸோ கால்ஸோ கிடையாது, ஜஸ்ட் ஒரு வியூ தான். மேபி ப்ராபபிலி 100% கரெக்டாகவும் இருக்கலாம், இல்லை 100% ராங்காகவும் இருக்கலாம். அதனால் உங்களோட டெக்னிக்கில் அதை அனலைஸ் பண்ணி சேர்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ இது வந்து ஒரு ஸ்விங் லோ லிக்விடிட்டி, இது பக்காவான ஒரு செட்டப்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி செட்டப் வந்து ஃபெயில்டு ஆனதில்லை இது வரைக்கும். இன்றைக்கும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மினிமம் ரேஞ்சஸ் குள்ள தான் 80% மார்க்கெட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது நியரஸ்ட்லி இம்பாக்ட் சொல்கிறதுனால அது ஒரு க்ரூஷியல் ஜோனாகவே நான் வந்து மீன் பண்ணுறேன். அப்போ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இதுக்கு மேலே பிரேக் அவுட் சிஸ்டம் போனால் இந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? அப்போ 950 975 நியரஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா ப்ராபபிலிட்டி வந்து கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு விதமான ட்ரெண்டிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் பையர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து HLCக்கு வந்து ஒரு ஹண்டிங் டே தான். ஓகேங்களா? ஸோ அதனால் பயங்கரமாக ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் இதில் எக்ஸஸாக சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ட்ரெண்டு ஆல் டைம் ஹையில் இருக்குது. புல்லிஸு 5 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு லோ கூட பிரேக் அவுட் பண்ணல. இந்த லோ பிரேக் அவுட் பண்ணாலும் இங்கே இருக்கக்கூடிய பையிங் ஆர்டர் தான் எடுக்கும் மார்க்கெட்டு. ஸோ பையிங் ஆர்டர் எடுக்கும்போது டிமாண்ட்ஸ் டேப் பண்ணும்போது அதை விட ஒரு பக்காவான ஒரு என்ட்ரி கிடையாது மார்க்கெட்டில். அதை மீறி ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா விதிவசம் சொல்லிட்டு போக வேண்டியது தான். ஓகேங்களா? ஓகே, இவ்வளோ தான் இன்றைக்கான என்ட்ரி பாயிண்ட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்போ உண்மையிட்ட இதில் ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து ப்ரீவியஸோட ஹை செல்லிங் ஆர்டர் எடுத்துகிட்டு கீழே விழுந்துக்கிட்டு இருக்கான். அப்போ இங்கே தான் வரணும், வேறு சான்சஸ் இல்லை. அதனால் இதில் உண்மைட்டு பெரிய உள்ள வந்து ஒர்க் ஆகாமங்கிறது டவுட்டு தான். ஓகே, செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இது பக்கம் பேங்க் நிஃப்டி லைட்டாக ஒரு இது மட்டும் பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி ஒரு டார்கெட் கொடுத்தோம், டார்கெட் அடித்து முடிச்சிருந்தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இது எல்லாமே ஜோன் முடிஞ்சு போச்சுங்க, இது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 55,000 ரவுண்ட் நம்பர் வந்து ரொம்ப நாள் உறுத்திக்கிட்டே இருக்குது. மேபி அங்கே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் நெக்ஸ்ட் டார்கெட்டாக. அப்போ இங்கேருந்தே போயிருமா அப்படிங்கிறது கிடையாது, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைக்குன்னு. நான் பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுறேன்னா 50 மினிட்ஸோட ஷார்ட் எடுத்துக்கிறேன். ஏன் ஒரு 50 மினிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ப்ராப்பரான சேனல் பேட்டர்னில் போயிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ அதனால் இது வந்து நான் இப்படி மேலே ட்ராப் பண்ணுறேன். மேலே ட்ராப் பண்ணி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இது தான் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் ஸ்டார்டிங் ஏரியாவே இருந்திருக்கு நம்மளுக்கு. இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போ இதுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கனால இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது லிக்விடிட்டி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபுல் ஆஃப் லிக்விடிட்டி. அப்போ மார்க்கெட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரெண்ட் லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகிட்டே போய்கிட்டே இருக்காங்க. அப்போ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் புல்லிஸாக இருக்கும் போது இந்த சப்போர்ட்டிவ் ட்ரெண்ட் லிக்விடிட்டி கீழே வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய, அதாவது இந்த பிரேக் அவுட் ஆர்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப இப்படி மேலே போயிடுவாங்க. ஸோ அதை மாதிரி சினரியோ இங்கே நடக்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது 5 மினிட்ஸ் ஏதாவது ட்ரெண்டு புல்லிஸில் தானே இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான லாங் கன்சால்டேஷன் டிமாண்ட் இருக்குது. தெரியுதுங்களா? இவ்வளோ தூரம் வர வாய்ப்பு இருக்குமான்னு தெரில. இல்லைனா ஓவரால் என்ன பண்ணலாம், இந்த லோ டு ஹை ஃபிபனாச்சி போடும்போது இதோட டிஸ்கவுண்ட் ப்ளேஸ் எங்கே இருக்குது, இதுதான் இந்த 0.5 0.6 கோல்டன் ரேஷியோலே வந்து ஒரு பேஸ் போர்டு அப்பர் சைடு பிரேக் பண்ணிட்டு மேலே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் எப்படியும் நடக்கும் அப்படிங்கிறத. ஓகேங்களா? எல்லாமே ப்ராபபிலிட்டி நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட், அதாவது லைவில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து மார்க்கெட் ஓப்பன் முன்னாடி டிசைட் பண்ணிவிட்டு உள்ளே இறங்குங்க. தேங்க்யூ. ஹாய் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, ரெகுலராகவே நம்ம மார்னிங் சில்வர் மெம்பர்ஸுக்கான வீடியோ கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்துட்டீங்க, திரும்ப அதே பேசி மொக்க பண்ணலை. ஸோ இப்போ என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத விட இப்போ என்ன நடந்திருக்கிறத பார்த்துடலாம். மார்க்கெட் அப்படிங்கிறது 950 975 கீழே இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு 875 வரப்போகுதுங்கிறது செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதான் நடந்திருக்கு. ஸோ அப்போ இங்கேருந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தானே. அப்போ டேரெக்டாக இங்கே எடுக்கலாமா, இல்லை 50% எடுக்கலாமா, இல்லை 1 மினிட்டோட கன்ஃபர்மேஷன் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 மினிட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு புல் பேக், அதாவது ஒரு ஃபஸ்ட் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு இந்த புல் பேக் கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், இமீடியட் ட்ரேட் பண்ணிடலாம்.
அதான் மார்னிங் வீடியோஸில் நமக்கு கொடுத்த அந்த ஹிண்ட்டு. ஓகேங்களா? ஏன் ப்ரோ அதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் ஆஃப் ப்ரீமியம் தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அக்யூமுலேஷன் அப்படிங்கிறது வந்தால் தான் ப்ரீமியம் அப்படிங்கிறது செல்லர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனால தான் 1 மினிட் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அப்போது இங்கே இருந்து வந்து மார்க்கெட்டுக்கான செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது கிடச்சதா, ரிவர்சல் ட்ரேட் கிடச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் இட் செல்ஃப் நம்ம சொன்னது வந்து 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர்லாம் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா எப்படியும் கீழே தானே வரப்போது, வந்தப்போ இதை எடுத்துக்கலாம். ஏன் நான் வந்து ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக போய் நிற்கணும், ட்ரெண்டு புல்லிஸு தான், அப்போ ஏன் நான் இதை போய் நிற்கணும். மேபி இந்த ஹை பாயிண்ட் எனக்கு கிடச்சிச்சின்னா, ஸோ நாளைக்கு சர்ப்ரைஸ் வீடியோ வரும், அது சொல்கிறேன் என்னென்னு. ஹை பாயிண்ட் எனக்கு கிடச்சின்னு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். பிட்வீன் ஏரியாவில் போயிட்டு நான் என்ன பண்ணக்கூடாது, நான் பை செல் மாற்றி போய் எடுக்கக்கூடாது. அதனால் இங்கேருந்து திரும்பும் போது இந்த இடத்துக்கு வரட்டும், வந்தால் எடுக்கலாம். அப்போ 1 மினிட்டில் ட்ரேட் கிடைக்கலன்னா கிடச்சிருந்தது. இப்போ 1 மினிட்டோட செக்ஷனை ட்ரா பண்ணுறேன். இது வந்து லாஸ்ட்டாக கிடச்ச ஹையர் ஹேரில் ஃபார்மேஷன். இப்போ இந்த ஹையர் ஹேரில் ஃபார்மேஷனில் இருந்து மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், திஸ் இஸ் லாஸ்ட்டு ஒரு ஹையர் ஹேரில் ஃபார்மேஷன். இதோட லோ வந்து பிரேக் அவுட் ஆகிட்டாங்க. ஆஃப்டர் தட் லோயர் லோ ஃபார்மேஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ ட்ரெண்டு லோயர் லோ ஃபார்மேஷன் 1 மினிட் வந்ததுக்கப்புறம் இந்த கன்சால்டேஷன் ஜோன் சுட் பி எ சப்ளை ஜோன். அங்கே என்ன பண்ணியாச்சு, மார்க்கெட் டைரெக்டாக நம்மளுடைய டிமாண்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா என்ன பண்ணியாச்சு, மார்க்கெட் டிமாண்டை டேப் பண்ணிடுச்சு. அப்போ இதுக்கு பிட்வீனில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் நடந்திருக்கும் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் இங்கே தான் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு, ஏன்னா இப்போ மோஸ்ட்லி பீப்புள் என்னெல்லாம் பிலீவ் பண்ணாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த ஹை வீக்லேருந்தே மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருமா அப்படிங்கிற தாட்லாம் வந்திருக்கும் லைவ் மார்க்கெட்டில். பட் இந்த இம்பேக்ட் ஜோன்றதுனால கிளவராகவே நம்ம ஐடியாவோட இருப்போம். 950 கீழே இருக்கா, 875 தான் போகும், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பிகாஸ் ஆஃப் லிக்விடிட்டி என்ன சொல்லணும், மார்க்கெட்டை கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தலை பகுச்சி அழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக கீழே தான் வந்தாகணும், அதான் வந்திருக்கு. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்எம்சி ட்ரேடர் தப்பிச்சிருப்பாங்க. பட் நார்மல் ட்ரேடர்ஸ் என்ன பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஒரு பியரிஸ் கேண்டில் வந்த உடனே அவ்வளோதான், மார்க்கெட் நம்ம கீழே தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் அவங்களுக்கு வந்துடும். ஸோ அது மட்டும் எப்போயுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா, மார்க்கெட்டில் பண்ணவே கூடாது. ஒரு வரலன்னா இவ்வளோ வரைக்கும் வந்துச்சு, ஓகே இதுக்கப்புறமா இன்னும் பியரிஸ் தான் போகணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா குறுக்கு யார் இருக்குது, அந்த ஹவுசிங் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் ஜோன்ஸ் இருக்குது. வித் ஹெல்ப் ஆஃப் 25,875 இருக்கக்கூடிய இம்பேக்ட் ஜோன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதேமாரி மார்க்கெட் கீழே போகிறது சாதாரண காரியம் கிடையாது. ஓகே, இப்போ எங்கள் பையிங் எங்கே எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரியாலிட்டி என்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். தென் வந்து என்ன மிஸ்டேக் இந்த இடத்துல நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா மிஸ்டேக்கோட ட்ரேட் பண்ணவே கூடாது. நான் சொல்லிடுறேன், தமிழ்ஷாக் எஸ்எம்சி அப்படிங்கிறது செப்பரேட் ஒன்று. ஸோ நீங்கள் அதர் எஸ்எம்சியோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அதே போல் இந்த 1920 கண்டுபிடிச்ச டவ் தியரி தான் நம்மளோட ஸ்ட்ரக்சர் மேப்பிங். பட் புக்கில் இருக்கிறது நம்ம சொல்கிறது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா, நிறையாவே ரீகரெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னொரு வேடாக சொல்லலாம், பட்டி டிங்கரிங் கூட பார்த்துட்டேன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அப்படி தான் சொல்லுவாங்க ஹேட்டர்ஸ். இப்போ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா, இது என்னோட அனதர் லாஸ்ட் லோயர் ஹெலோரில் ஃபார்மேஷன். இந்த லோயர் ஹெலோரில் ஃபார்மேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணுவோம். இந்த கன்ஃபர்மேஷன் எனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படிங்கிறத கிடைக்கல ஆக்சுவலாக, ஆனால் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. அது பண்ணக்கூடாது, ஏன் அப்படின்னு லாஸ்ட் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன்னா, 1 மினிட்டில் ஒரு புல் பேக் கிடச்சா நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு புல் பேக் கிடச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த ஹை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த புல் பேக்கில் ட்ரேட் போயிருங்க அப்படிங்கிற வேர்டு சொல்லியிருந்தேன். ஏன் இந்த வேர்டு சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கல, உண்மை அதுதான். அப்போ ஏன் இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டே ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸஸ் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அக்யூமுலேஷன் முடிஞ்சுன்னா டெஃபினட்டாக மார்க்கெட் ட்ராவல் டிமாண்ட் இல்லை, சப்ளை ஜோனுக்கு தான் போகும். அதுதான் நடந்திருக்கு. ஆல்டைமில் சப்ளை ஜோன் இல்லை, அப்போ என்ன பண்ணியாச்சு, ஆல்டைமையே உடச்சிட்டான். ஓகேங்களா? இதுதான் சினாரியோ. இப்போது என்ன மிஸ்டேக் இந்த இடத்துல பண்ணியிருப்பாங்கன்னு நான் சொல்லிடுறேன். இதில் நிறையா பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு இது ஒரு வேலிடான ஆர்டர் பேக்கு டேப் பண்ணிட்டான். கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னோன்னே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ஃப்ளிப்பு, எஸ்எம்எஸ், ஸ்டாப் கண்டு எல்லாமே பார்க்கணும், கரெக்டு தான். பட் இந்த பிளேஸில் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, இது ஒரு ப்ராப்பரான எஸ்எம்எஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. இது மாதிரி ஸோ இது எப்படி சொல்ல, ஹெல்த்தி சிக்கன் பிரியாணிக்கும் 5 ரூபா பிரியாணிக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கனாலே தெரியும், ஷார்ப் அப்படி இருக்குங்க. அதாவது எஸ்எம்எஸ் ஸ்டாப்னுங்கிறது ஒரு ஷார்ப்பாக இருக்கும், இது அப்படிலாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்குமான வித்தியாசம் நீங்களே ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி இல்லை, அதனால் இதெல்லாம் நீங்கள் எஸ்எம்எஸ் எடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஜஸ்ட்டு ட்ராப்பு ஒரு சிங்கிள்கே இன்சைட் கன்சல்டேஷன் பேஸு தென் பேஸு அப்பர் சைடு பிரேக் அவுட்டு அவ்வளோதான் நடந்திருக்கு. இதை போய் நீங்கள் எஸ்எம்எஸ் ஆவோ சம் பீப்புள்ஸ் இதை போய் இப்படி ஸ்டாப் காண்டா போட்டுருந்தாங்க. இது எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக. ஓகேங்களா? அதுக்கான ரூல்ஸ்லாம் இருக்குது. அது நம்ம சொல்லியிருக்கோம் நிறையா வீடியோஸ்லையுமே. இந்த லோ வச்ச கைண்டோட மிட் பாயிண்ட் கீழே மார்க்கெட் போகணும், அதுதான் நம்மளுக்கு பேட்டர்ன். இது வந்து ஜஸ்ட் ஒரு பேஸ் தான். இப்போ எனக்கு அப்போ எஸ்எம்எஸ் பேட்டர்ன் தான் என்ட்ரி கிடச்சிது, அப்போ சக்ஸஸ் தானே மேபி சொல்லிக்கலாம். ஆனால் அதுக்கான முழு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மார்னிங் சொன்ன மாதிரியே ஸ்விங்லோ லிக்விடிட்டி இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஒரு லோவை பிரேக்கெட் பண்ணும்போது பையிங் ஆர்டர் மார்க்கெட் டேக் பண்ணுவான். அதுக்கப்புறம் 825 இம்பேக்ட் ஜோன் இருக்குது. இவ்வளோ கன்ஃபர்மேஷன் இருந்ததுனால, இவ்வளோ பையிங் ப்ரெஷர் இருந்ததுனால தான் இங்கேருந்து பர்டிகுலர் மார்க்கெட் மேலே போனால். ஓகேங்களா? அதனால் அது வந்து எஸ்எம்எஸ் பேட்டர்ன் கிடையாது. ஒருவேளை இதுவே நீங்கள் பேட்டர்ன் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு மேபி நீங்கள் அப்பர் சைடில் ஏதாவது பேட்டர்ன் மார்க் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஸ்டாப் லாஸ் அடிச்சு போயிடுவான். அதனால் ஒரு கரெக்டை ரைட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் லாங் டைம் போனீங்கன்னா அது கண்டிப்பாக அதுவே ஒரு கரெக்ஷன் தான் நம்மளுக்கு. ஓகேங்களா? அது பண்ணக்கூடாது. சரி, அப்போ இங்கே டேப் பண்ணிச்சா கண்டிப்பாக இந்த பிளேஸ் போகும், இங்கேருந்து இந்த மினிமம் ரேஞ்சஸ் போகுங்கிறது தான் ரியாலிட்டி. அதுதான் நடந்திருக்கு. இந்த ஹையை பிரேக்கெட் பண்ண எங்களுக்கு கூடிய செல்லிங் ஆர்டர் எடுத்து அப்படி ஸ்டாப் பண்ணி நிற்கிறோம். அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இன்னுமே மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எங்கே வரைக்கும்னாலும் போகலாம். ஓகேங்களா? இதுதான் நிஃப்டியோட வியூ, தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. ஓகேங்களா? இப்போ பேங்க் நிஃப்டியில் ஒரு வியூ சொல்லியிருந்தோம்ல, என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, எல்லாருமே நினைப்பாங்க மார்க்கெட் வந்து இது கீழே பிரேக்கெட் பண்ணனே ப்ரைஸ் ஆக்ஷன் டாட்டா இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே கீழே வருவான்னு நினைப்பாங்க. பட் அவங்களோட ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகும் சொல்லியிருந்தோம். ஆனால் என்ன பண்ணலை, இன்றைக்கி ஏன் பெரிய லெவல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இன்றைக்கி இத்தனைக்கு எக்ஸ்பீரி வேறு எனக்கு. ஆனால் ஏன் பெரிய லெவல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறவன் சப்ளை டிமாண்டையோ இல்லை டிஸ்கவுண்ட் ப்ளேஸோ வராமல் அவனால் பிக் அமௌண்ட்டும் கொடுக்க முடியாது. இதான் உண்மை. ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பிலீவ் பண்ணணும். பிலீவ்னா எப்படி, நான் சொல்கிறத கேட்டு பிலீவ் பண்ணக்கூடாது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வந்து அது பிலீவ்னஸை கொடுக்கும். அப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ளேஸும் வரல, டிமாண்டையும் டேப் பண்ணல, அதனால் அவனால் பெரிய மூவ்மெண்ட் கொடுக்க முடியல. யாரெல்லாம் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி 0 டிகிரி வெயிட் பண்ணியிருப்பீங்களோ ஒன்றுமே கிடச்சிருக்காது. ஸோ அப்படி கிடச்சிருந்தா ஜஸ்ட் அதுவுமே கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ எனக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோவும் சம் லேர்னிங் வீடியோவும் இருந்துருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் ஏதாவது புதுசாக லேர்ன் பண்ணீங்க இல்லை ஏதாவது மிஸ்டேக் நீங்கள் இந்த வீடியோவில் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருந்தால் கூட மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்க்குற அனைவருமே கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.